கிருகம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா? ஆமா. அந்த ராமாவரம் தோட்டத்துக்கு அங்கிட்டு ஒரு இடம். ம். அந்த பகுதியில நிறைய துணை நடிகர்களுக்கு அவர் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. சரி. ஒரிசா பாலு ஒரு தடவை சொன்னார் என்கிட்ட. ம். அவர் வீடு அங்கே தான் இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, மேடம் நீங்கள் காலையில் வாக்கிங் போகிற நேரம் இந்த பக்கம் பார்த்தா நிறைய துணை நடிகர்கள் இருப்பாங்க மேடம். யாரை கேட்டாலும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிடுவாங்க தலைவரை பற்றி. யாரை கேட்டாலும் எனக்கு இந்த இடம் வாங்க எம்ஜிஆர் காசு கொடுத்தாரு, இந்த வீடு கட்ட காசு கொடுத்தாரு, ஏதோ ஒரு வகையில். ஏன்னா அவருக்கு என்னென்னா அந்த ஜேஆர்கே ஸ்கூல் ஃப்ரீ ஸ்கூல், அப்போ ₹1 நம்ம தான் ஃபீஸு. ஜேஆர்கே ஸ்கூலில் வந்து இந்த நடிகர்களுடைய பிள்ளைகள்லாம் படிக்கலாம், எல்லாரும் படிக்கலாம். பட் அதை கோடம்பாக்கத்தில் ஆரம்பித்ததற்கான ஒரு அடிப்படை நோக்கம் நடிகர்களுடைய குழந்தைகள் படிக்கணும்னு. அவங்களும் திரும்பி நடிகர்கள் அப்படியெல்லாம் வரக்கூடாது, நடிகை துணை நடிகை எக்ஸ்ட்ரா அப்படியெல்லாம் வரக்கூடாது, படித்து முன்னேறணும். படிச்சுட்டு நடிக்க வந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா அவர் சீர்காழி சவுந்தரராஜன் மகன் சீர்காழி சிவசிதம்பரத்தை சொல்கிறார், நீ நல்லா பாடுற ஓகே, ஆனால் உன் டாக்டர் தொழிலை விட்டுறாத, அதுதான் உனக்கு தொழில், இது பொழுதுபோக்கு மாதிரி வச்சுக்கோ அப்படின்றாரு. படிப்பும் இந்த மருத்துவ கல்வின்றதெல்லாம் கிடைக்கிறது அரிதுப்பா, நீங்கள் அதை வந்து விட்டுறாத, இந்த மயக்கத்தில் இந்த புகழ் போதையில் உன் படிப்பை விட்டுறாத அப்படின்றாரு. அப்படி அவர் வந்து அந்த துணை நடிகர்கள் பிள்ளைகள் படிக்கணும், அவங்க படித்து செட்டில் ஆயிடுவாங்க. இந்த நடிகர்களுக்கு நாளைக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும்ல, அப்போ அவங்க எங்கே இருப்பாங்க, பிள்ளைங்க வீட்லையா இருப்பாங்க அப்படின்ட்டு தான் இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுக்குறாரு. வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறார், கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கியா, இந்த படத்தில் உனக்கு ஒரு கூட 2 சீன் தர்றேன், ஒரு 1000 தர்ற இடத்துல 5000 ரூபா தருவாங்க, இந்த இடத்துல அந்த அவர் இடத்த விற்கிறாரு, அதில் உனக்கு ஒரு இடம் தர சொல்கிறேன், நீ போய் வாங்கிக்கோ. இப்படி அங்கே இங்கேயும் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கி இன்னைக்கு நடிகர்கள்லாம் கௌரவமாக இருக்காங்கன்னா அதுக்கு எம்ஜிஆர் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து அவர் விளம்பரப்படுத்தினதில்ல, நான் இவங்களுக்கு வீடு வாங்க 10,000 கொடுத்தேன், இவங்களுக்கு இடம் வாங்க 5000 கொடுத்தேன்றதில்ல. ஆனால் 24 மணி நேரம் அவர் சிந்தனை வந்து எல்லாருக்கும்